நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா 4 பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு சபரிமலைக்கு போகணும்னு சொல்லிட்டு மாலை போடுறாங்க. அது மாலை எப்படி போடுறாங்க அப்படின்னா ஒரு கோயிலோ இல்ல ஒரு குறுக்கல் ஐயரோ பெரிய கோயிலு இந்த ஸ்தலத்துல போய் மாலை போட்டுறாங்க. அப்படி அவங்க எப்படி போகணுன்றது தெரியல, எப்படி வரதா இருக்குன்றது தெரியல. டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அவங்க பாட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னு கிழங்கு இப்ப காலங்காலமா போறோம்னா நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். சபரிமலைக்கு போறதுனால எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. இப்ப பாருங்க, கடந்த ஆண்டு இந்த கொரோனா காலத்துல இருந்து பாருங்க பயங்கரமான அடி, பயங்கரமான பக்தர்கள் நெரிசல், அப்படியே ஏகப்பட்ட பிரச்சனைகள். போன வருஷம் தான் பாத்தீங்கன்னா, கடந்த காலங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள்லாம் நின்று சாமி பார்த்திருக்கிறாங்க. இது காரணம் என்ன? எல்லாமே நம்ம தான். விரத முறைகள் சரியாக இருக்கணும். அப்போ சரியா இருக்கணும். அது யாரை போய் கேட்கணும் அப்படின்னா குருநாதர்னு ஒருத்தரை நம்ம முதல்ல எடுத்துக்கணும். அந்த குருநாதர் என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்கணும். குருநாதர்கிட்ட போய் மாலை போடணும், என்னெல்லாம் சாமி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். இவங்க பசங்களா சேர்ந்துகிட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க.